ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்க விகே. 8வது ஊதிய குழுவோட சமீபத்திய அறிவிப்புகள் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது குறைந்தபட்ச ஊதிய கோரிக்கைகள் என்ன வச்சிருக்காங்க, அதற்கான பொருத்தல் காரணி ஃபிட்மென்ட் ஃபேக்டர் எவ்வளவு, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த 8th பே கமிஷன் சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கொடுக்குற விதமா தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 8வது ஊதிய குழு, அதாவது 8th பே கமிஷன், 8th CPC அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது ஏப்ரல் 2026 நிலவரப்படி BBMS, BSNM, NCJCM மற்றும் பிற பங்குதாரர்களின் கோரிக்கைகளை ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. தீவிர கலந்தாய்வு கட்டத்துல இப்போ இது போயிட்டு இருக்கு. சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் குறித்த இறுதி முடிவுகள் எதிர்பார்க்கப்பட்டு வருது. குழு தனது இறுதி அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு முன்பு இந்தியா முழுவதும் பங்குதாரர்கள் கூட்டங்கள் நடைபெற்றுட்டு வந்துட்டு இருக்கு. அதாவது BBMS, BSNM, NCJCM அப்படிங்கிறது தொழிலாளர் நலச்சங்கங்கள். ஸோ இவங்க ஏகப்பட்ட கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. மத்திய அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் இவ்வளவு உயரணும், அதர் எக்ஸ்பென்சஸ் இவ்வளவு கொடுக்கணும், ஓய்வூதியர்களுக்கு இந்த கேட்டகரியில உங்களுக்கான ஓய்வூதியம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ 8வது மத்திய ஊதிய குழு CPC அப்படின்னு எடுத்துக்கும் போது தற்போது ஒரு முக்கியமான கலந்தாய்வு மற்றும் கலந்துரையாடல் கட்டத்துல இருக்கு. 27 ஏப்ரல் 2026 நிலவரப்படி பல்வேறு ஊழியர் சங்கங்களால் சமர்ப்பிக்கப்பட்ட கோரிக்கை மனுக்களை இக்குழு தீவிரமாக பகுப்பாய்வு செய்து மீளாய்வு செய்து வருகிறது. மேலும் சம்பந்தப்பட்டவர்களின் விருப்பங்களையும் குறைகளையும் கேட்டறிவதற்காக வரும் மாதங்களில் டெல்லி மற்றும் பிற மாநிலங்களில் கூடுதல் குழு கூட்டங்கள் நடத்தப்படும் என்று அவர்களுக்கு உறுதியளித்துள்ளது. அதாவது 8th பே கமிஷன் பீரியட் ஸ்டார்ட் ஆகிறது பாத்தீங்கன்னா ஜனவரி 1, 2026 இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனது 2025 நவம்பர்ல ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேங்களா? அக்டோபர்லயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா தலைவர் நியமனம் இது எல்லாமே நவம்பர்ல தான் நடந்துச்சு. ஸோ இதன் அடிப்படையில் இது முடிவடைகிறதுக்கு 18 மாதங்கள் காலக்கெடு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கிடையே தொழிலாளர் நலச்சங்கங்கள் ஏகப்பட்ட கோரிக்கைகளை வச்சிருக்காங்க. ஏன்னா பொருளாதார சூழல் ரொம்பவே இதா இருக்கு. அப்படிங்கிறதுனால ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் ஊதிய உயர்வு அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைகள் நிறைய வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதர் எக்ஸ்பென்சஸ், ஓய்வூதியர்களுக்கான ஓய்வூதியம் இது எல்லாமே ஹைக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையை வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான மனுக்களும் தீவிரமா வாங்கிட்டு இருக்காங்க. ஊழியர் சங்கங்களும் அவங்களோட கோரிக்கைகள் அதிகமாக வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான மீட்டிங், இந்த ப்ராசஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டெல்லி இந்த மாதிரி பல்வேறு மாநிலங்கள்ல குழு, அதாவது கூடுதல் குழு கூட்டங்களும் நடைபெற்றுட்டு வருது. ஸோ இந்த ப்ராசஸ் தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இதுல ஊழியர் சங்கங்கள் என்னென்ன கோரிக்கைகள் வச்சிருக்காங்க, மக்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே திங்க் பண்ணி ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த 8th பே கமிஷன்ல. ஸோ இப்போ மெயினா இந்த கட்டுரையில விவாதிக்கப்பட்ட கோரிக்கைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 8வது ஊதிய குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுகள் என்பதையும் கவனத்தில் கொள்வது அவசியம். தற்போது அங்கீகரிக்கப்பட்ட குறைந்தபட்ச சம்பளமோ, அதிகாரப்பூர்வமான பொருத்தற்காரணியோ அல்லது ஓய்வூதியங்கள், சம்பளங்கள் மற்றும் படிகளின் மறுசீரமைப்பு குறித்த எந்த ஒரு இறுதி முடிவும் இல்லை. அதாவது நிறைய நியூஸ்ல பார்த்திருப்பீங்க, நம்ம சேனல்லே சொல்லியிருப்பேன், ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் 3.83 அதாவது பேசிக் ஸ்டார்டிங் சேலரி கிட்டத்தட்ட 69,000 இருக்கணும், 72,000 இருக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைகள் வச்சிருந்தாங்க. அதை இப்போ வரைக்கும் மத்திய அரசு ஏத்துக்கிட்டு இவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லல. அது அண்டர் ப்ராசஸ், அதாவது பரிசீலனை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதிகாரப்பூர்வமா இவ்வளவு சம்பளம் கொடுக்கலாம் அப்படின்னு எதுவுமே சொல்லல. ஆனா கோரிக்கையில் வலுவா ஒவ்வொரு ஊழியர் சங்கங்களும் வச்சிருக்காங்க. இருப்பினும் இந்த முன்மொழிவுகள் மிகுந்த மதிப்பை கொண்டுள்ளன. ஏனெனில் அவை ஆணையத்தின் வரவிருக்கும் முடிவுகளுக்கான தொனியையும் உணர்வையும் நிர்ணயித்து அதன் மூலம் முழு செயல்முறையும் கலந்தாய்வு மற்றும் பங்கேற்பு மிக்கதாக ஆக்குகின்றன. அதாவது ஊழியர் சங்கங்களோட கோரிக்கை, அதே மாதிரி ஊழியர்களோட கோரிக்கை, ஓய்வூதியர்களோட கோரிக்கை, இந்த மாதிரி எல்லா கோரிக்கைகளுமே வலுவா இருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி கோரிக்கையை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க டிஸ்கஸ் பண்ணி இந்த 8th பே கமிஷனுக்கான ஃபைனலைசேஷன் சேலரி, அதர் எக்ஸ்பென்சஸ், ஓய்வூதியம் கொடுக்கறதுக்கான முடிவுகள் எடுக்கும்போது இது எல்லாத்தையுமே திங்க் பண்றதுக்கு ஒரு ஆணித்தரமான கோரிக்கை அப்படிங்கிறது இது மெயினா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அடுத்து நம்ம மெயினா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, முக்கிய தொழிற்சங்கங்களின் அடிப்படை ஊதியம் மற்றும் பொருத்தல் காரணி மீதான சமீபத்திய கோரிக்கைகளின் முக்கிய ஒப்பீடுகள் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு சார்ட்ல வித் எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துட்றேன். 3 ஊழியர் சங்கங்களும் எவ்வளவு கோரிக்கை வச்சிருந்தாங்க, அது மூலமா குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் எவ்வளவு வரும், அது எவ்வளவு ஃபிட்மென்ட் ஃபேக்டர், அது மட்டும் இல்லாம ஆண்டு ஊதிய உயர்வு எவ்வளவு கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயிலா இந்த சார்ட்ல நான் உங்களுக்கு சொல்றேன். வழக்கறிஞர், அதாவது எந்தெந்த தொழிலாளர் நலச்சங்கங்கள் இந்த கோரிக்கையில வச்சிருக்காங்க, ஸோ அவங்க குறைந்தபட்ச அடிப்படை ஊதிய கோரிக்கை என்ன வச்சிருக்காங்க, இதுல முன்மொழியப்பட்ட பொருத்துதல் காரணி ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அளவு எவ்வளவு, அது மட்டும் இல்லாம இந்த கோரிக்கையில முக்கியமான சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷனை வித் சார்ட்டோட நான் உங்களுக்கு சொல்றேன். BBMS அப்படிங்கிற தொழிலாளர் நலச்சங்கம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 72,000 வழங்கணும் அடிப்படை சம்பளமா அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ இது ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் பார்க்கும்போது 4% அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாம முக்கியமான சிறப்பம்சம் இதுல என்ன அப்படின்னா
6% ஆண்டு ஊதிய உயர்வு 5 பேர் கொண்ட குடும்பங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு கோரிக்கையா வச்சிருக்காங்க. NCJCM இந்த தொழிலாளர் நலச்சங்கம் என்ன கோரிக்கையை வச்சிருக்காங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி 69,000 வழங்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ இவங்க முன்மொழியப்பட்ட பொருத்தற்காரணி அதாவது ஃபிட்மென்ட் ஃபேக்டரி எவ்வளோ வச்சிருக்காங்க அப்படின்னா 3.833 வந்து வழங்கணும் அப்படின்னு கோரிக்கையை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 6% ஆண்டு ஊதிய உயர்வு, ஊட்டச்சத்து சார்ந்த ஊதிய மாதிரி இது எல்லாமே வழங்கணும் அப்படின்னு சொல்லி முக்கிய கோரிக்கைகளாக வந்து வச்சிருக்காங்க. அடுத்து BSNM அப்படிங்கிறவங்க வந்து இந்த தொழிலாளர் நலச்சங்கம் வந்து என்ன கோரிக்கையை வச்சிருக்காங்க அப்படின்னா 50,000 to 60,000 ஸ்டார்டிங் சேலரியை வந்து வழங்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ இது ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் பார்க்கும்போது 2.62 3.83 வரைக்கும் இந்த ஆவரேஜில் வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னா வீட்டு வாடகைப்படி 36% வரை, செயல்பாட்டு ஓய்வூதியம் மீட்டமைப்பு, ஓய்வு பெறும் வயது 65. ஸோ இந்த மாதிரி சிறப்பம்சமான கோரிக்கைகள் எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ இப்போ கடந்த 7th பே கமிஷனில் 2.57 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் தான் சம்பளம் வந்து வழங்கப்பட்டுச்சு. ஸோ இப்போ இந்த தொழிற்சங்கங்கள் வந்து கோரிக்கையாக BBMS வந்து ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 4 வைக்கணும், 4 வந்து வழங்கணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. NCJCM வந்து பார்த்தீங்கன்னா 3.833 ஊதிய உயர்வு வழங்கணும் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் சேலரியா. அடுத்து BSNM வந்து பார்த்தீங்கன்னா 2.62 3.83 வரைக்கும் வழங்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஆவரேஜாக BSNM வந்து ஓரளவுக்கு வந்து வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா 3.83 அதே மாதிரி 4 அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது இப்போது இருக்கக்கூடிய பொருளாதார சூழலில். ஏன் அப்படின்னா கடந்த 10 வருடங்களுக்கு முன்னாடி 2.57 தான் கொடுத்தாங்க. நான் என்னோட கணிப்புப்படி சொல்கிறேன், ஸ்டார்டிங் வந்து 1.8 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் சம்பளம் வந்து வழங்கப்படும். அதில் ஆவரேஜாக 2.5 2.8 இந்த ரேஞ்ச் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதாவது 2.3 to 2.8 வரைக்கும் இது வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அப்போது ஸ்டார்டிங் சேலரி கிட்டத்தட்ட 40,000 அதாவது 35,000 45,000 இந்த ரேஞ்சு வரும். ஸோ இப்போ இதில் தொழிலாளர் நலச்சங்கங்கள் கோரிக்கையாக என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா 4 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 3.833 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.62 அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது BSNM இந்த தொழிலாளர் நலச்சங்கம் ஓரளவுக்கு கரெக்டான ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் கோரிக்கை வச்சிருக்க மாதிரி தெரியுது. அதாவது ஸ்டார்டிங் சேலரி 50,000 to 60,000 அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா இந்த பொருத்தல் காரணி இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சம்பள ஊதியதாரங்களும் அதாவது நிலை 1 நிலை 2 நிலை 3 இருப்பாங்க, எல்லாத்துக்குமே இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் வரும். அப்போது ஹை கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் ஊதிய உயர்வை கணக்கிட்டீங்க அப்படின்னா அது லட்சங்கள் வந்து அதே மாதிரி அமௌண்ட்டு அதிகமாக தெரியும். லட்சங்களில் போகும்போது அது இன்னுமே அதிகமாகும். அப்படிங்கிறதுனால அதை இந்த பொருளாதார சூழலில் இந்த நிதிச்சுமை இருக்கக்கூடிய சமயத்தில் இந்தியன் கவர்மெண்ட் வந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக மேற்கண்ட கோரிக்கைகள் அடிப்படை ஊதியம், பொருத்தல் காரணி மற்றும் அது தொடர்பான காரணிகள் குறித்து நாடு முழுவதும் உள்ள முக்கிய தொழிற்சங்கங்கள் முன்வைத்த கோரிக்கைகளாகும். அதாவது இந்தியா முழுமைக்கும் முக்கியமான தொழிற்சங்கங்கள் வந்து இருக்குங்களா. ஸோ அதில் இந்த 3 தான் ஆல்ரெடி நான் சார்ட்டில் சொல்லியிருந்தேன்ல, NCJCM, BBMS, BSNM இவங்க வந்து முக்கியமான நிறுவனங்கள். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோரிக்கைகளை வந்து முன் வச்சிருக்காங்க. குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம், பொருத்தல் காரணி மற்றும் முக்கிய அம்சங்கள் மீதான இந்த அடிப்படை கோரிக்கைகளை மனதில் கொண்டு கடந்த 2 ஆணையங்கள் பொருத்தல் காரணி மற்றும் குறைந்தபட்ச ஊதியத்தை எவ்வாறு தீர்மானித்தன என்பதன் வரலாற்று பின்னணியை பார்ப்போம். அதாவது இந்த குறைந்தபட்ச ஸ்டார்டிங் சேலரி, அது மட்டும் இல்லாமல் ஃபிட்மென்ட் ஃபேக்டர், அது மட்டும் இல்லாமல் முக்கிய அம்சங்கள். ஸோ இந்த எல்லா கோரிக்கைகளும் மனசில் வச்சுட்டு கடந்த 2 ஆணையங்கள் வந்து நடந்திருக்கும். ஸோ அதில் பொருத்தல் காரணி, குறைந்தபட்ச ஊதியம் இது எல்லாமே எவ்வாறு தீர்மானிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஊதிய குழுக்கள் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே அமைக்கப்படுகின்றன என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டியது அவசியம். ஓகேங்களா. அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த பே கமிஷன் அப்படிங்கிறது நடக்கும். மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு பல்க் ஹைக்னே சொல்லலாம். இதன் காரணமாகவே மத்திய அரசு ஊழியர்கள் பணவீக்கத்திற்கு ஏற்ப தங்கள் சம்பளத்தை முழுமையாக திருத்திக் கொள்வதற்கு இந்த ஒரு வாய்ப்பை மட்டுமே பெறுகிறார்கள். அதாவது ஃபுல் ஹைக்கு, பெரிய ஹைக்கு இந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இது வந்து மெயினாக 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். ஸோ அதே மாதிரி அந்த 10 வருஷத்துக்கு ஒரு தடவை பணவீக்க அளவும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் அதுக்கான ஊதிய உயர்வை வந்து ஓய்வூதியதாரர்கள், மத்திய அரசு ஊழியர்கள் இவங்க எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போது வரலாற்று பின்னணி அடிப்படையில் பார்த்தோம்னா முந்தைய ஆணையங்களின் பொருத்தல் காரணி என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஊதிய ஆணையம், பொருத்தும் காரணி, குறைந்தபட்ச ஊதியம் செயல்படுத்தப்படும் போது, அதாவது ப்ரீவியஸாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். 6th பே கமிஷன் அதாவது 2006 ஓகேங்களா, 6வது CPC அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 1.86 தான் வழங்கினாங்க. குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் வந்து பார்த்தீங்கன்னா 7,000 இருந்துச்சு 2006 ஓகேங்களா. அடுத்தது 7வது CPC இது வந்து 2016 நடந்துச்சு. ஸோ அதில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.57 இருந்துச்சு. ஸ்டார்டிங் சேலரி மத்திய அரசு ஊழியர்களுக்கு 18,000
20,000 வழங்கப்பட்டுச்சு. இப்போ 8வது சிபிசி இதில் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு செய்யப்படும் 4 முறை வரையிலான முன்மொழிவுகள் சமர்ப்பிக்கப்படலாம். அதாவது மேக்சிமம் 4 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அளவு வரைக்கும் வழங்கப்படலாம். ஏன்னா அது வரைக்கும் கோரிக்கைகள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் என்ன வரும் அப்படிங்கிறத இங்கே மெயின். அது மட்டும் இல்லாமல் குறைந்தபட்ச ஊதியம் அப்படிங்கிறது முடிவு செய்யப்படணும். ஸோ இப்போது கோரிக்கைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 4 வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ அதில் எவ்வளோ ஸ்டார்டிங் சேலரி கொடுப்பாங்க, எவ்வளோ ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறத மத்திய அரசு தான் முடிவு செய்வாங்க. ஸோ என்னோட கருத்துப்படி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் 1.8 மேக்ஸிமம் 2.8 எனக்கு தெரிஞ்சு என்னோட ஆவரேஜ். ஸோ நீங்கள் அந்த ஃபீல்டுலேயே மெயினாக இருக்கிறவங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது ப்ரீவியஸ் இயர்ஸ் என்ன, இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, என்னென்ன கோரிக்கைகள் வச்சுருந்தாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்புறம் ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.